இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. இது ஒரு எதிர்பார்த்த ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த கூட்டணி ஒரு தேர்தலுக்கு ஒரு வருட காலத்துக்கு முன்பே உருவாகி இருக்கிறது, அந்த கூட்டணி முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது இதில் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுது. அதாவது பாஜகவுக்கு இந்த கூட்டணி ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு கூட்டணியாக இருந்துச்சு. இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் அப்படின்றது பாஜகவுடைய விருப்பமாக இருந்துச்சு. அதற்காக பாஜக அதாவது மாநில தலைவராக ஒருவரை மாற்ற முடியுமா, அண்ணாமலை மாற்ற முடியுமா, அண்ணாமலையா கூட்டணியா அப்படின்னும் போது கூட்டணியை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் ரொம்ப தெளிவாக புரிகிறது. ஏன்னா அந்த கூட்டணி அறிவித்த அந்த டைமிங்கும் அதற்கு முன்பு வெறும் நயினார் நாகேந்திரன் மட்டுமே பாஜகவுடைய மாநில பொறுப்புக்கு அவர் தான் போட்டிக்காக அவர் தன்னுடைய நாமினேஷனை ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமிங்கை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம் பாஜக தலைமை ரொம்ப உறுதியாக இருக்கிறது, தமிழகத்தில் அதிமுக கூட்டணி தேவை அப்படின்னு. அதிமுக கூட்டணி ஏன் தேவை அப்படின்னா, இங்கே திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்னா திமுக பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது, அவங்களுடைய கூட்டணியும் பலமாக இருக்கிறது. அப்போ திமுகவை வலுவிழக்க செய்ய வேண்டும் மாநிலத்தில். அதற்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு 2026 தேர்தல் தான். அப்போ இந்த 2026 தேர்தலில் நாம் ஒரு வலுவான கூட்டணி இல்லாமல் தேர்தல் களத்தில் சந்திச்சோன்னா, அண்ணாமலை சொல்கிறது போல் தனித்து போட்டியிட்டாலோ நமக்கு அந்த வாய்ப்பு என்பது கிடைக்காது. ஆகவே தான் தற்போது ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து இன்னும் பல கட்சிகளை உள்ளே இணைத்து நாம் தேர்தலில் களமாட வேண்டும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறாங்க. இன்னொன்று டிஎம்கேவை நெருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. டிஎம்கேவை நெருக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா, இங்கே மாநில அளவில் டிஎம்கே இருமொழி கொள்கை இந்த மாதிரி விஷயங்களை பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை, தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனையை எடுத்து தென் மாநிலங்கள் முழுவதையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்களை விட உங்களுக்கு இன்றைக்கி திமுக உறுப்பினர்கள் தான் பெரிய அளவுக்கு கவர்மெண்ட்டுடைய எல்லா பாலிசி டிசிஷன்ஸையும் எதிர்க்கிறாங்க. அது வக்ஃப் பில்லாக இருக்கட்டும், அல்லது யூஜிசியாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு விதமான நடவடிக்கைகளை அவங்க எதிர்க்கும் போது ஒரு மும்முனை தாக்குதலை திமுக நடத்துகிறது அப்படின்னும் போது, இப்போ ஸ்டேட்டில் திமுகவை இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க விடக்கூடாது அப்படின்றது பாஜகவுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு அச்சாரமாக தான் இந்த கூட்டணி நடவடிக்கை. இந்த கூட்டணி உங்களுக்கு பாஜகவுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு பலன் அளிக்குமா 2026 அப்படின்னா, அந்த நெரட்டிவ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா, மக்கள் அதை வரவேற்கிறாங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கட்சிக்குள்ளேயே அதிமுகக்குள்ளேயே இந்த கூட்டணிக்கு ஒரு வரவேற்பு இருக்குமா அப்படின்னா, அண்ணாமலை வெளியேறி இருப்பதன் காரணமாக ஓரளவுக்கு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இல்லைன்னா தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ வருகின்ற நாட்களில் இவங்களுடைய நடவடிக்கை திமுகவை இன்னும் கடுமையாக எதிர்க்கணும். திமுகவை எதிர்ப்பது பாஜக மட்டும் எதிர்க்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக அதிமுக மற்ற அமைப்புகளை எல்லாம் சேர்த்து எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறேன். அண்ணாமலை இல்லாத இந்த பாஜக ஒரு தனி நபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ எப்பவுமே இருந்ததில்லை. நீங்கள் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு பாஜகன விசிபிலிட்டி, பாஜகன அரசியல்லாம் மாறி இருக்கிறது அப்படின்னா, அண்ணாமலையுடைய நடவடிக்கை வேறு விதமாக இருந்துச்சு. மற்ற தலைவர்களை காட்டிலும் அண்ணாமலை கூடுதலாக கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டார், கூடுதலாக சில பிரச்சனைகளை பற்றி பேசினார், சில விஷயங்களை எழுப்பினார் அப்படின்னும் போது அது உங்களுக்கு யாருமே பண்ணாத சில விஷயங்களை இவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவர் மீது ஒரு பார்வையை கொண்டு வந்துச்சு. ஆனால் அண்ணாமலை என்ற ஒரு தனிநபர் தலைவராக இல்லை அப்படின்னும் போது கட்சி ஒட்டுமொத்தமாக அப்படியே படுத்துருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் எந்த கட்சியும் எந்த அமைப்பும் அப்படி இருக்க போறதில்லை. அப்போ இந்த இடத்துல அண்ணாமலை தனக்கான ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார். ஆனால் அண்ணாமலை கட்டமைத்திருக்கக்கூடிய பிம்பத்தினால கட்சிக்கு ஒரு லாபம் ஏற்பட்டிருக்குன்னா கட்சிக்குள்ள ஒரு லாபம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த பாஜகவுடைய அஜெண்டாவுக்கும் அரசியலுக்கும் அதுவே ஒரு பின்னடைவாக அமைந்திருக்கிறது அப்படின்னா, அப்போ அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இந்த கூட்டணி அமைக்கணும்னு அமித்ஷா அவ்வளோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு, அவ்வளோ ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024 தேர்தலில் அந்த கூட்டணி உடைந்தது பாஜகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கு கொடுத்துச்சு, ஒரு பெரிய லாஸை கொடுத்துச்சு. அப்போ இந்த கூட்டணியை மீண்டும் உருவாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் ஸ்டாண்டிங் கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாங் ஸ்டாண்டிங் கூட்டணிக்கான அர்த்தம் என்ன?
2029ஐயும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். 2029 மீண்டும் வந்து திமுகவுக்கு 40 தொகுதிகள் கிடைக்காது, இங்கே தொகுதிகள் கம்மியாகும். அப்போ இங்கேருந்து நாம் வந்து அதிக சீட்ஸை எடுத்து அதுக்கு அதிமுக கூட இருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஒன்றிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு இது வலு சேர்க்கும். ஏன்னா உங்களுக்கு யூபியில் அதே மாதிரி நம்பர்ஸ் வருமானு சொல்ல முடியாது. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து கூடுதலாக நம்பர்ஸ் வரும்போது இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து தான் இந்த கூட்டணி அமைக்க வேணும்னு பார்க்குறாங்க. நீங்கள் அவர் ஒரு வார்த்தை பேசினார், ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். அந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தான்.